நாக்கு புக்கா பாட்டுக்கு பண்ணும்போது கம்போஸ் பண்ணும்போது நிறைய பேர் இவரை பார்த்து இவர் பைத்தியம் இப்படிலாம் வேர்ட்ஸை போடுறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஃபயரோட அந்த பாட்டை இன்னும் பெஸ்டா கொண்டு வந்து அந்த பாப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லா இடத்துலயும் முக்கியமா அந்த பாட்டு தான் இருந்தது. அதோட பெஸ்டான விஷயம், கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இதுவரைக்கும் தமிழ் பாட்டு வந்ததே கிடையாதாம். முதல் தமிழ் பாட்டு அந்த பாட்டு போடப்பட்டது அப்படிங்கிற பெருமை விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இந்த நாக்கபுக்கா பாட்டை போட்டதுக்கு அப்புறம் அது கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ரொம்ப சிம்பிளான மனிதர். இவரை விட பெஸ்ட்னா அவருடைய லவ் ஸ்டோரி தான். இவர் சும்மாவே அப்படி இப்படின்னு மியூசிக் போடலாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த டைம்ல ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில ஒரு ஆங்கரா இருந்தவங்க தான் ஃபாத்திமா அவர்கள். அந்த தொலைக்காட்சியில ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக போகும்போது ஃபாத்திமா அவர்களை விஜய் ஆண்டனி அவர்கள் பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, அவங்களுக்கும் பிடிச்சு போக. ஆனா வெளியில காட்டிக்காம இருந்திருக்காங்க. நல்ல ஃப்ரெண்டாவே ரொம்ப நாளா பழகி வந்திருக்காங்க. இந்த சுக்ரன் படத்துல சப்போஸ் உன்னை காதலிச்சா ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா நைட்டு 12 மணிக்கு